Good evening, student. So, exercise 9.4, question number 1. Integral over 0 to 1 x cube e power minus 2x into dx. Okay. ஸோ இப்போ இதை வந்து நான் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். இதை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஐலெட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐலெட் அப்படின்னா ஃபஸ்ட் ஐனா இன்வர்ஸ், எல் அப்படின்னா லாகரிதமிக், ஏ அப்படின்னா அல்ஜீப்ரா, டி அப்படின்னா எக்ஸ்பென்ஸ், டி ட்ரிக்னாமெட்ரி, இ எக்ஸ்பென்சியல். ஓகே. ஸோ இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை வந்து நம்ம என்ன சார் பண்ணிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியேஷனில் எடுத்துக்கலாம். எது செகண்ட் டைமாக வருதா அதை வந்து நம்ம இன்டகிரேஷனில் எடுத்துக்கலாம். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபுங்கிறது அல்ஜீப்ரா. அப்போ அல்ஜீப்ராவை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் எடுத்துக்கலாம். ஓகே. செகண்ட் டைமை இன்டகிரேஷனில் எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது நம்மகிட்ட எக்ஸ் கியூப் இருக்கா. ஓகே. எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். ஓகே. அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x. அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நான் இன்டகிரேஷன் எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷனில் என்ன சார் இருக்குன்னா இ பவர் மைனஸ் 2x. ஓகே. அப்போ இ பவர் மைனஸ் 2xை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை மைனஸ் 2. ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் இன்டகிரேட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை இந்த மைனஸ் 2 டினாமினேட்டரில் வந்தால் மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 4. ஓகே. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்டகிரேட் பண்ணால் என்ன சார் வரும் இ பவர் மைனஸ் 2x மறுபடியும் 4 கீழே வந்தால் 4 2 சார் என்ன வரும் மைனஸ் 8. ஓகே. மறுபடியும் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் 2x பை ப்ளஸ் 16 மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 16. ஓகே. இப்போ இந்த இன்டகிரேஷனை தனியாக பிரிச்சுக்கிறோம், டிஃப்ரென்ஷியேஷனை தனியாக பிரிச்சுக்கிறோம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம், செகண்ட் டேர்முக்கு மைனஸ், தேர்டு டேர்முக்கு ப்ளஸ், ஃபோர்த்து டேர்முக்கு மைனஸ், ஃபிஃப்த்து டேர்முக்கு ப்ளஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த செகண்ட் டேர்மையும் இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய தேர்டு டேர்மையும் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்மையும் இந்த ஃபோர்த்து டேர்மையும் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த்து டேர்மையும் இதில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அப்போ இது வந்து எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது எக்ஸ் கியூப் இ பவர் மைனஸ் 2x பை 2. அப்போது மைனஸ் எக்ஸ் கியூப் இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 2. ஓகே. அடுத்தது மைனஸ் 3x ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x பை 4. ஓகே. அடுத்தது மைனஸ் 6x இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 8. அடுத்தது மைனஸ் 6 இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 16. ஓகே. அப்போது லிமிட் என்ன இருக்குது 0 to 1. அடுத்தது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹோல் டேர்மில் இ பவர் மைனஸ் 2 மைனஸ் இ பவர் மைனஸ் 2xை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். ஓகே. எடுத்துட்டா அகைன் என்ன இருக்கும் எக்ஸ் கியூப் பை 2 இருக்குமா. ஓகே. அடுத்தது ப்ளஸ் 3x ஸ்கொயர் பை 4 இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும் ப்ளஸ் 3x பை 4. ஓகே. அடுத்தது இதை கேன்சல் பண்ணால் ப்ளஸ் 3 பை 8 3 பை 8. ஓகே. ஸோ இப்போ இன்டர்வலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் என்ன இருக்குது இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறேன் 0 to 1. ஓகே. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அடுத்தது லோயர் லிமிட். ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 கொடுக்க போகிறேன். இப்போ என்ன வரும் மைனஸ் இ பவர் மைனஸ் 2. ஓகே. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கா 1 கொடுத்தா என்ன வரும் 1 பை 2 ப்ளஸ் 3 பை 4 ப்ளஸ் 3 பை 4 ப்ளஸ் 3 பை 8. ஓகே.
அடுத்தது லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ். அடுத்தது லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0, e பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1, பட் ஆனால் இங்கே என்ன சார் இருக்குன்னா -1. ஓகே, ஸோ அடுத்தது இங்கே எக்ஸுக்கு எல்லாமே 0 ஆகிடும். ரிமைனிங் நம்மக்கிட்ட என்ன சார் இருக்குன்னா வெறும் 3/8 மட்டும்தான் சார் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலி வி கெட் -e பவர் -2. இதை டோட்டலாக எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஓகே, 8 எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன சார் வரும்? இங்கே 8 வர மாதிரி எல்லாத்தையுமே இன்ட்டு பண்ணிக்கிறோம். பவரில் என்ன சார் இருக்குன்னா 19 வந்துடும். ஓகே, அப்போ ப்ளஸ் -to -, +3/8.